வணக்கம். சித்தகேட் உணவே மருந்து மருந்து உணவு. இன்னைக்கு சித்த மருந்துகளில் ஒரு முக்கியமான மருந்தா ஒரு கண்டராதிக லேகியம் அப்படிங்கிற ஒரு லேகியத்தை பற்றி பார்க்கலாம். இந்த லேகியம் எப்படி செய்கிறாங்க, என்னென்ன பொருட்கள் போட்டு செய்கிறாங்க, இந்த லேகியம் சாப்பிட்றதால என்னென்ன நோய்கள் நமக்கு வராது அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கலாம். ஒன்றும் இல்லை, இஞ்சியை மேல் தோல் நல்லா நீக்கிட்டு அதை பொடி பொடியாக நறுக்கிட்டு நிழலில் நல்லா உலர்த்தி காய வச்சு ஒரு 30 கிராம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதில் பாதி அளவு அந்த மிளகு எடுத்துக்கணும், அதில் பாதி அளவு திப்பிலி எடுத்துக்கணும், அதில் பாதி அளவு திப்பிலியோட மூலம், அதாவது திப்பிலியோட எல்லா வேர், அதுதான் மூலம்னு சொல்கிறது. அடுத்தது கொடிவேலி ஒரு 10 கிராம் எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் எல்லாமே ஒரு கிராம் மட்டும் மூங்கில் உப்பு, சாதிக்காய், ஏலம், லவங்கப்பட்டை, லவங்கப்பத்திரி, கிராம்பு, சீரகம், சந்தனம், இலாமிச்சை வேர், இது எல்லாமே கரெக்டாக எடுத்து வச்சுக்கணும். இந்த நெல்லில் உலர்த்தின இஞ்சியை நல்லா நெய் விட்டு சிவக்க வறுத்து பொடி செய்து வச்சுக்கணும். இந்த இஞ்சி பொடியை மட்டும் தனியாக வச்சுட்டு இப்போ சொன்ன மிளகு, திப்பிலி, கொடிவேலி, மூங்கில் உப்பு, சாதிக்காய், ஏலம், லவங்கப்பட்டை, லவங்கப்பத்திரி, கிராம்பு, சீரகம், சந்தனம், இலாமிச்சை வேர், இது எல்லாத்தையும் நல்லா பொடி பண்ணி அதை தனியாக வச்சுக்கிட்டு ரெண்டுத்தையும் சேர்த்து அளந்து வச்சுக்கணும். ஒரு அளவு ஒரு 200 கிராம் வந்தது அப்படின்னா அதில் 1.5 பங்கு வெல்லம் போட்டு சேர்த்து அதில் 1 பங்கு அளவு தேன் விட்டு நல்லா லேகிய மாதிரி கிண்டி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா இதை தொடர்ந்து காலையில் ஒரு சுண்டைக்காய் அளவு, சாயந்தரம் ஒரு சுண்டைக்காய் அளவு சாப்பிட்டு வந்தோம் அப்படின்னா வாந்தி, மார்பு வலி, பழஞ்சுரம், பீனிசம், அதாவது பீனிசம்னு சொல்கிறது சைனசைட்டிஸ் பிரச்சனை, காமாலை, இது எல்லாமே நீங்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் இந்த சித்த மருந்தை பற்றி சொல்கிறோம் அப்படின்னா, சித்த மருந்துகள் எதனால் செய்யப்படுது, அது சாப்பிட்டா நமக்கு சைடு எஃபெக்ட்ஸ் என்ன வரும் அப்படின்னு இது சந்தேகம் இருக்கிறவங்களுக்கு இந்த கண்டராதிக தைலம் லேகியம்னு ஒன்று இருக்குது. இந்த லேகியத்தில் இந்த மிளகு, திப்பிலி, சாதிக்காய், ஏலம், லவங்கப்பட்டை நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணுற ஒரு சில சாமான்கள், அதுமாரி மருந்து பொருட்கள், இதுதான் நம்ம இந்த சித்த மருந்துகளில் யூஸ் பண்ணுறோங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா சித்த மருந்துகள் எப்படி செய்கிறாங்க, அது எந்தெந்த பொருட்கள் வச்சு செய்கிறாங்க, இந்த பொருட்கள்லாம் நமக்கு சாப்பிட்டா என்னென்ன நன்மை உண்டாகும் அப்படிங்கிறத ஒரு தெளிவு கிடைக்குங்கிறதால தான் எப்போ நமக்கு டைம் கிடைக்குதோ ஒரு சித்த மருந்தை எடுத்து அது என்னென்ன பொருட்கள்லாம் சேர்க்குறாங்க, அதை எப்படி செய்கிறாங்க, அதை நம்ம எப்படி எந்த அளவு சாப்பிட்லாம் அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கிட்டே வரோம். ஸோ சித்த மருந்துகள் நம்ம சாப்பிட வேண்டிய ஒரு சில பொருட்கள் மட்டும்தான் மருந்துகளாக செய்து அதை பல மருந்துகள் கூட்டு மருந்துகளாக செய்து நமக்கு ஒரு லேகியமாவோ, சூர்ணமாவோ, டேப்லெட்டாவோ, குட்டிக்காவோ, வடகமாவோ செய்து நமக்கு கிடைக்குது. இந்த சித்த மருந்துகள் சாப்பிடும்போது நமக்கு ஒரு நோய் மட்டும் இல்லை, அதை சார்ந்த மற்ற நோய்கள் அனைத்துமே முற்றிலுமாக குணமாகும். ப்ரிவென்ஷன் சொல்கிற இந்த சித்த மருந்துகள் சாப்பிடும்போது வருமுன் காப்போங்கிற ரூல்ஸ், அதாவது நம்ம அந்த முறையும் நமக்கு கடைபிடிச்ச மாதிரி ஆகிடும். ஸோ இதுதான் நம்ம சித்த மருந்துகள், இது மட்டும்தான் கலக்கப்படுது. நம்ம வீட்டில் அன்றாடம் யூஸ் பண்ண மறந்த நம்ம முன்னோர்கள் யூஸ் பண்ண ஒரு மருந்து பொருட்கள், உணவுப் பொருட்கள் மட்டும்தான் சித்த மருந்துகளாக நமக்கு கிடைக்குது. ஆரோக்கியமாக வாழ்வாங்க. எதை பற்றி பேசணும்னு நினைச்சாலும் சரி, தாராளமாக கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு எந்த நோயாக இருந்தாலும் சித்தாய்க்காரை அணுகுங்க.